புலிப்படி கரத்தில் ஏந்தி உடம்பிலே பூரல் தரித்து பஞ்சாயத்து கரத்தில் ஏந்தி என்னை எதிர்க்க இழக்க வேண்டும் அம்போ. உன்னை எதற்காக இந்த அக்கினியிலே தோற்றுவிக்கும் தெரியுமா? இதற்காக அரக்கனாக தானினும் கர்வத்தோடு தேவர்களை அட்டுழியம் செய்கிறான். அந்த அரக்கனை அழித்து அதர்மத்தை அழித்து உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே அக்கினியில் உன்னை பிறக்க வைத்து வைப்பான். என் பிரிவின் பருந்துதானா தாயே யுத்தம் பெறுவேன். அனுமதித்தாருங்கள் சென்று
அந்த அரக்கனை கொன்று வருவேன். இந்த வீரவன்யன். காமாட்சி தாய், ஏகத்தினால் ஒரு பிள்ளையை வளர செய்தீர்கள். அந்த பிள்ளை யார், எதற்காக உருவெடுத்து வந்திருக்கின்றார்? நீங்கள் தான் அதுக்கு உபாயம். ஜம்பு மகரிஷியே, நீங்கள் யாகம் நடத்தீர்கள். ஆமாம். உங்களுடைய அருளாரும் அதற்கு பக்கத்துணையாக நானும் இருந்தேன். ஆமாம். இந்த வன்னியனை படைத்தோம். வன்னி என்றால் நெருப்பு. இந்த நெருப்பிலே தோன்றியதனால் வரும்பொழுதே கரத்திலே வீரத்தோடும் புலிக்கொடியோடும் பஞ்ச ஆயுதத்தோடும் வந்தான், பூணூல் தரித்துக் கொண்டு. ஆகையால் அக்னியில் தோன்றியதனால் வீர வன்னியன் என்று பெயர் பெறுவான். அது மட்டுமா, இவன் ஜம்ப மகரிஷியான நீங்கள் வளர்த்த இந்த யாகத்தீயில் இருந்து உதித்ததனால் இன்று முதல் இவனுக்கு பிறகு வரும் வம்சத்தினர் அனைவருமே ஜம்ப மகரிஷி கோத்திரம் என்றே அழைக்கப்படுவார்கள். காலிலே சண்டையும் பூணூல் அடித்து மார்பிலே எவ்வளவு வீரத்தோடு புறப்பட்டு வந்திருக்கிறார். தாயே, பூணூலுக்கு சொந்தம் என்று பலர் கொண்டாடுகின்றார். நம் வம்சத்திலே முதலிலே அக்னியை தோன்றும் பொழுதே பூணூல் தரித்து பிறந்தவன் இந்த வீரவன்னியன். இப்பொழுதும் கோட்டுப்பாக்கம் என்ற கிராமத்தினில் வன்னி குலம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆடி மாதம் நோம்பெடுத்து இந்த பூணூல் திருமணம் செய்து சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். நாம் அனைவரும் மறந்துவிட்டோம். திருமணத்தன்று மட்டும்தான் பூணூல் தொடுக்கிறோம். ஆனால் பார்க்க போனால் பூணூலுக்கு உரியவர்களே இந்த வீர வன்னியர். உண்மை மகனே. ஆகையினால் எப்பொழுதே நீ புறப்பட்டு சென்று அந்த அரக்கனை அழைக்க வேண்டும். அப்பா, உண்மை. அரக்கனை அழைப்பது இருக்கட்டும். பாமர மக்கள் வீர வன்னியன் தோன்றினானே என்பதற்காக அவருடைய கரத்தே புஷ்பங்கள் கொடுப்பாரா, கனி கொடுப்பாரா, விபூதி கொடுப்பாரா என்று மக்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சேவை முடிந்த உடனே அரக்க தொல்லை மாண்டு முடியும். அதுக்கு தகுந்த ஏற்பாடு நீயே செய்வாய். அது மட்டுமா, இவன் அக்னியிலே தோன்றியதனால் வீர ஆவேசத்தோடும் கோப ஆவேசத்தோடும் இருக்கிறான். இவனுடைய ஆவேசம் தணிய வேண்டும் என்றால் இவனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து இல்லற இன்பத்திலே ஈடுபட்டு சாந்த பெற்ற பிறகுதான் இவனை போருக்கு அனுப்ப வேண்டும். இப்பொழுதே போருக்கு அனுப்பினால் அரக்கனையும் அழித்து விடுவான், தேவர்களையும் கொன்று விடுவான். ஆகையால் முதலில் இவனுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவனும் என்றால் இவருக்கு பெண் கொடுக்க யார் இருப்பார்கள்? தேவலோகத்திலே தேவேந்திரன் மகன் இருக்கிறார். அவளை அழைத்து அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாமே. முதலில் தேவேந்திரனிடம் போய் பெண் கற்கலாம். அப்படியே அகட்டுமா? அம்மா, என்னால் தடுத்து இயங்க முடியாது. ஆகையினால் நான் இருப்பிடம் காண வேண்டும். எனக்கு என்ன செய்ய போகிறீர்? எங்கே? உனக்கு பன்னியபுரம் என்ற ஒரு நாட்டை ஏற்படுத்தி அதற்குண்டான ஏற்பாடு எல்லாம் செய்கிறேன். புறப்பட்டு வா. விபூதியை தட்டுல கொட்டி பழத்தை கொடு. அவங்க வந்து மடியில வாங்கிட்டோம். அவங்க கையில கட்டி இஷ்டமா இருந்தா போட்டோம், இஷ்டம் இல்லையா விட்டுட்டோம். யாரும் கஷ்டப்பட்டு கேட்காது. யாருக்கு பிரச்சனை? அம்மா, பழம் வந்து வாங்கிக்கோமா. இருக்கிறவங்க வந்து பழம் வாங்கி இந்த பழத்தை என்ன செய்யணும்னாக்கா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க புது தண்ணி எடுத்து வந்து இந்த பழத்தை அறுத்து பிழிஞ்சி அதனுள் இந்த விபூதியை சேர்த்து உள்ளுக்குள் சாப்பிடணும். அது நம்ம குழந்தைக்கா இருந்தாலும் சரி, இந்த குடும்பத்தா இருந்தாலும் சரி, அதை அவங்க செஞ்சு முடிக்கணும். அதே மாதிரி திருமணம் ஆகாத தம்பதிகள் இந்த பழத்தை பூஜை அறையில வச்சு 3 நாட்கள் பரிசுத்தமான நிலையில போய் கற்பூர தீபாரத்தில காமிச்சு கடைசி நாள் அதை கங்கையிலே விட்டுவிட்டார். அந்த கங்கையின் அருளால் மகப்பேறு, திருமண வாழ்க்கை ஈடுபடும். மகப்பேறு செல்வம் கிடைப்பதற்கு 5 நாட்கள் இந்த பழத்தை பிழிஞ்சி விபூதியும் சேர்த்து அந்த தண்ணீரில் ஒவ்வொரு நாளும் 5 நாள் சாப்பிட வேண்டும். குறிப்பா வீட்டு தூரம் நீங்கி 5 நாளுக்கு பிறகு ஆரம்பிக்க வேண்டும். இந்த அவ்வளவுதான். லைன்ல பொறுமையா வாங்க.
ஒரு மணி நேரம் தான் இருக்கும் வாங்கி இந்த தான் குத்து வாங்கி எத்தாவது குத்து வாங்கி